மார்டின் குழுமங்களின் தலைவர் திரு சாண்டியாகோ மார்டின் அவர்கள் வணிக உலகிற்கு வந்து 50 ஆண்டுகளை கடந்ததை முன்னிட்டு பாராட்டு விழாவும், மார்டின் குழுமங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய 50 பணியாளர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கும் விழாவும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மார்டின் குழுமங்களின் தலைமையகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த விழாவில் மார்டின் குழுமத்தின் தலைவர் திரு சாண்டியாகோ மார்டின் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மகளிர் அணி இணைச் செயலாளரும் லால்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி லீமா ரோஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் புதுவை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், சார்லஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைவர் சிந்து ஸ்ரீ சார்லஸ், மார்டின் குழுமத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஜோஸ் டைசன் மார்டின், மார்டின் குழுமத்தின் டைரக்டர் அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டெய்சி ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இலங்கை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான திரு செந்தில் தொண்டைமான், அன்னபூர்ணா ஹோட்டல் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன், கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம், புதுவை முன்னாள் அமைச்சரும் தற்போதைய முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், தனா இம்பெக்ஸ் உரிமையாளர் திரு கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மார்டின் குழுமத்தின் பணியாளர்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக மார்டின் குழுமத்தில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக ஊழியர்களுக்கு ரூபாய் 30 லட்சத்திற்கான வரைவோலை வழங்கப்பட்டது. தனது நிறுவனத்தின் பணியாளர்களுக்கு மார்டின் குழுமத்தின் தலைவர் திரு சாண்டியாகோ மார்டின் மற்றும் எல்ஜேகே தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ ஆகியோர் விருது மற்றும் வரைவோலையை வழங்கி சிறப்பித்தனர். என்னுடைய கணவர் மார்டின் சார் அவர்கள் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சது பெரிய நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்குமே இது ஒரு ஹாப்பினஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் ஸ்டாஃப்ஸில் இருந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதில் அவங்களுக்கு 25th இயர்ஸு இது கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு நாங்கள் 30 lakhs என்னுடைய கணவர் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷம், அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. ஒரு 5 yearsஆகவே இதை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். இது பல போராட்டங்கள் சொல்லலாம். பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த வெற்றி கிடச்சிருக்குது. இந்த 25 ஆண்டு காலம் அவர் கூட ட்ராவல் பண்ண அத்தனை பேருக்கும் 30 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தது மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதை இந்த மாதிரி எந்த ஒரு மனிதர்களும் இருந்துட்டா எல்லா வயசுலும் எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு ஐயா இவ்வளோ சிறப்பான முறையில் மேலே வந்தாருன்னா அவருடைய ஒரே ஒரு நேர்மை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தது. இருக்கிற அத்தனை லாட்சி வியாபாரிகளையும் நேர்மையானவர்களாக ஆக்கிய ஒரே ஒரு பெருமை அவருக்கு தெரியும். அவருடைய நேர்மை தான் இந்த அளவுக்கு பிஸ்னஸ் மேலே வந்தாங்க. பல நிறுவனங்கள் தங்களின் ஊழியர்களுக்கு சலுகைகள் வழங்காத போது தன் நிறுவன ஊழியர்களை தன்னுடைய குடும்ப உறுப்பினராக பாவித்து அவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் வழங்கிய திரு சாண்டியாகோ மார்டின் அவர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விழாவில் பரிசுகளை பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு திரு சாண்டியாகோ மார்டின் அவர்களுக்கும் அவர்களின் மனைவி லீமா ரோஸ் மார்டின் எம்எல்ஏ, மகன் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ, மருமகள் சிந்து ஸ்ரீ சார்லஸ், மகன் திரு ஜோஸ் டைசன் மார்டின், மகள் திருமதி டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தனர். தொழில்துறையில் 50வது ஆண்டில் திரு சாண்டியாகோ மார்டின் அவர்கள் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்ததற்கு இலங்கை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான திரு செந்தில் தொண்டைமான் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினார். மேலும் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் மார்டின் குழுமத்தின் தலைவர் திரு சாண்டியாகோ மார்டின் அவர்களின் பண்புகள், உதவும் மனப்பான்மை, விடாமுயற்சி, தொழிலில் அவர் உருவாக்கிய தனி சாம்ராஜ்யம் ஆகியவை குறித்து வாழ்த்தி பேசினர். நான் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் கடந்த 29 வருஷமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் பல ஊர்களுக்கு வேலைக்கு சென்று வரும்போது அங்கே எல்லா இடத்துலையும் எனக்கு உறுதுணையாக இருந்து பல உதவிகளும் பண்ணியிருக்கிறார். விருதுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. சாரு நமக்கு கற்றுக் கொடுத்த என்ன தெரியுமா, உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான். எந்த எதிர்பார்ப்பும் கூடாது. அது இருந்தால் எல்லா மனிதனும் முன்னுக்கு வரலாம். இப்போ இது நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், நான் நினச்சி பார்க்காத ஒரு காரியம் இப்பொழுது நடந்திருக்கு. இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அக்காவும் அண்ணனும் என் குடும்பத்துக்காக நிறைய அவங்க எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணலாம் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்காவும் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஒரு வேற்றுமையை வேலை செய்கிறவங்க தானே ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. நல்லா பார்த்துப்பாங்க அவங்க எங்களை. எனக்கு 76 வயசு ஆச்சு, இவருக்கு 79 வயசு ஆச்சு. இன்னும் எங்களை அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பாவிச்சுட்டு எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம். ஆனால் அவர்
பயந்துட்டே பேசுவோம், அவர்கிட்ட ஏதாவது சொல்லுவார். ஆனால் அவர் வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட திட்ட மாட்டார். அவரை பொறுத்தளவு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதையே கரெக்டாக கேப்சர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவார். சாருன்னே சொல்ல மாட்டாங்க மார்ட்டின் சாரை, அண்ணன் தான் ரொம்ப பாசமாக கூப்பிடுவாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அவர் உண்மையிலே ஒரு கிரேட் தான். ரொம்ப அன்பாக பேசுவார், அன்பாக பழகுவார், நல்லா கலகலப்பாக சிரித்து பேசுவார். எங்கள் வீட்டுக்காரர் சாதாரண ஒரு தொழிலாளியாக தான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். அவரோட அன்பால் இன்றைக்கி ஒரு பிஆர்ஓங்கிற ஒரு நிலைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இது என்றைக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமாச்சு. அப்போ வந்து அதை செக் பண்ணையில் அது ஒரு கேன்சர் அப்படின்னு, கேன்சர் தைராய்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் என்னுடைய முதலாளி குடும்பம், என் முதலாளி வந்து எனக்கு பண உதவி கொடுத்து அதுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. குடும்பமே ஒரு வேலைக்காரங்களாக ட்ரீட் பண்ணாமல் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக என்னை பார்த்து இப்போ வரையும் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ எங்கள் தலைவர் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கார். இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு இந்த ஆண்டவனுக்கும் அவர் தான் எனக்கு அருள் புரியும். எங்கள் குடும்பத்துக்கு இது வந்து மகிழ்ச்சியான சந்தோஷம். எங்கேயோ சிவகங்கையில் ஒரு சின்ன ஊரில் பிறந்து கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு வந்து தன்னுடைய சொந்த உழைப்பை மட்டும் நம்பி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே வந்து அவர் கட்டி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து அந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் மூலமாக வந்து இன்றைக்கி பல குடும்பங்களை வந்து இத்தனை வருஷமாக வாழ வச்சிட்ருக்காரு. தன்னுடைய வெற்றி என்பது தன்னுடைய தனிப்பட்ட வெற்றி என்பதல்ல, தன்னுடன் சேர்ந்து வேலை செய்கிறவங்களுடைய எல்லாருடைய வெற்றி அப்படிங்கிறதுல ரொம்ப அதை வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்து இன்றைக்கி வந்து அவர் கூட இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் நான் முருகேசன் ஃபேமிலி அப்படிங்கிறத விட ஒரு வகையில் வந்து நான் மார்ட்டின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.